இதே இடத்துல ஆனா இங்க கிடையாது, ஆப்போனண்டா, ரைட் தான் இல்லையா? ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மேனேஜரான ஒரு தருணம் வந்து என் கண்ணில் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. இதே பிரான்ச்ல உங்களை போல இங்க ஜாயின் பண்ணல, கும்பகோணத்துல ஜாயின் பண்ணி ட்ரைனர் ஆகி இன்வைட்டிங் முடிச்சு ட்ரைனர் ஆகி சப் லீடர் ஆகி லீடர் ஆகி அப்புறம் அந்த மயிலாடுதுறை வந்து அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகி மேனேஜர் ஆகி இப்போ எனக்கு கீழே ஒரு மேனேஜர் என்ன பண்ணியாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. என்ன பண்ணியாச்சு? அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அது இன்னொரு ஃபியூ ஹவர்ஸ்ல என்ன பண்ணிருந்த விஷயம் எல்லாமே நடக்க போது, அது நீங்க கண் கூட பார்க்க தான் போறீங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் அதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே பேசிட்டோம், ரைட் தான் இல்லைங்களா? அதை பத்தி நம்ம பேசுவோம். பேசுவோமா? பிரேம் சார் கேட்டா கேக்குதா? ஓகே, சூப்பர். சரிங்களா? ஓகே. அதாவது இந்த பிசினஸ்ல மட்டும்தான் நீங்க எதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களால பண்ண முடியும். சார் புரியுதா? இந்த பிசினஸ்ல மட்டும்தான் நீங்க எதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களால என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். மற்ற பிசினஸ் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது, நான் இல்லைன்னு சொல்லல. என்ன பண்ணாது, எனக்கு அது தெரியாது. ஆனா இந்த பிசினஸ்ல இருக்கான்னு கேட்டா 100% கிடையாது, 1000% உங்களால அதை பண்ண முடியும், என்னால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா உங்களை போல இன்வைட்டிங் பர்சனா வந்து உங்களை போல ஜாயின் பண்ணி இன்வைட்டிங் முடிச்சு ட்ரைனர் ஆகி சப் லீடர் ஆகி லீடர் ஆகி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகி மேனேஜர் ஆகி இப்ப நான் ஒரு சீனியர் மேனேஜர் ஆகிட்டேன் இல்லையா? அப்ப நான் சீனியர் மேனேஜரை உருவாக்குறவளுக்கு என்னால 100% கேரண்டி கொடுக்க முடியுமா முடியாதா? ஏன்? ஏன்னா நான் என்ன ஆகிட்டேன், சீனியர் மேனேஜர் ஆகிட்டேன். ரைட்டா? உண்மையா இல்லையா? அப்ப இந்த ஃபீல்டுல என்னால ஒரு சீனியர் மேனேஜர் உருவாக்க முடியுமா முடியாதா? முடியும். ரைட் தான் இல்ல? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபீல்டுல மட்டும்தான் நீங்க நினைச்சதை உங்களால என்ன பண்ண முடியும், 1000% பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக நம்ம கிளா பண்ணிக்கோ இந்த ஃபீல்டுக்காக. ஓகே, சூப்பர். சரிங்களா? அப்ப நம்ம ஜாயின் பண்ணி நம்ம எல்லாருமே வருமானத்துக்காக தான் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? எதுக்காக தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்? வருமானத்துக்காக தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம வெளில போய் வேலை பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமா பணம் சம்பாதிக்கலாம், ஆனா நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆமாவா இல்லையா? பணம் சம்பாதிக்கலாம், ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும், நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. சரிங்களா இல்லையா? ஆனா இங்க நீங்க பணத்தை தாண்டி நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களால போக முடியும். இந்த பிசினஸ்ல மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. சார் பணமும் சம்பாதிக்கலாம், அதே இடத்துல நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்க அங்கேயும் உங்களால என்ன பண்ண முடியும், இந்த பிசினஸ்ல போக முடியும். அது இந்த பிசினஸ்ல மட்டும்தான் முடியும். அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த பிசினஸ கான்பிடண்டா தைரியமா உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லி நீங்க நம்பி பண்ணா மட்டும் போதும், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா நான் இந்த பிசினஸ் பண்ணும்போது இன்வைட் பண்ணும்போது சொன்னாதான் ட்ரைனர் ஆகும்போது சொன்னாதான் லீடர் ஆகும்போது சப் லீடர் எல்லாமே சொன்னாதான். என் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு தான். ஏன் விக்னேஸ்வரோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சொல்லியிருப்பாங்க, வேணாண்டா ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ற, முடியாத ஏன்டா செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க தான், இல்லெல்லாம் மறுக்க முடியாது. எங்க அப்பா அம்மா சொன்னாதான். இன்னைக்கு அதே இடத்துல அவங்க பேரன் தான் இன்னைக்கு என்ன ஆக போறாரு, மேனேஜர் ஆக போறாரு. ஏன்னா அவரு கான்பிடண்டா இருந்தாரு, அவரு தைரியமா இருந்தாரு. இந்த பிசினஸ் தவிர வெளில போனா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அவர் புதுசா அவர் நம்பினார். புரியுதா? புரியலையா? புரியுது இல்லையா? அப்ப இந்த பிசினஸ் பண்றது விஷயம் கிடையாது, பிசினஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்ண தைரியம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டு பாருங்க. என்னால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சிந்தனை நமக்குள்ள வரவே கூடாது. 100% என்னால பண்ணதான் முடியும்னு யோசிச்சு பாருங்களேன், 1000% பண்ணி முடிச்சிடும். சொன்ன இல்லையா, இந்த பிசினஸ்ல மட்டும்தான் பணத்தை தாண்டி உங்களால எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். எதுல மட்டும்தான்? நான் திரும்ப சொல்லிட்டேன், மத்த பிசினஸ் கேட்டா எனக்கு தெரியாது, எனக்கு என்ன பண்ணாது, நான் அதை பண்ணதும் கிடையாது. ஆனா இந்த பிசினஸ் தான் நான் பண்ணிக்கிறேன். அப்ப இதை பத்தி தான் பேச முடியும் இல்லையா? புரியுதா? புரியலையா? அப்ப பிசினஸ் பண்றது விஷயம் கிடையாது. பிசினஸ் பண்றது நமக்குள்ள என்ன வேணும், என்னைக்குமே கான்ஃபிடன்ட் வேணும், என்னைக்குமே தைரியம் வேணும். நான் சொல்லுவேன் என்ன வேணும், இன்வைட் பண்றது தைரியம் வேணும். ட்ரைனர் ஆகிறதுக்கு என்ன வேணும், நமக்கு என்னைக்குமே தைரியம் வேணும். லீடர் ஆகிறதுக்கு, சப் லீடர் ஆகிறதுக்கு, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிறதுக்கு, இப்ப மேனேஜர் ஆகிறார் இல்லையா, அவர் நெக்ஸ்ட் சீனியர் மேனேஜர் ஆகிறதுக்கு அவருக்கு என்ன வேணும், என்னைக்குமே தைரியம் வேணும். புரியுதா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கும். அப்ப இந்த ஃபீல்டுல நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே உங்களால பண்ண முடியும். ஆனா இந்த ஃபீல்ட நீங்க நம்பி டிராவல் பண்ணா மட்டும் போதும். என்ன பண்ணா மட்டும் போதும், நீங்க நம்பி டிராவல் பண்ணா மட்டும் போதும். இல்ல ஒரு விஷயம் இருக்கு சார், டிராவல் பண்ண சொல்லிட்டாரு, நானும் டிராவல் பண்ணிட்டு தான் சாகுறேன், அது கிடையாது. நான் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறேன், டிராவல் பண்ணிட்டு தான் சாகுறேன் அப்படின்னா டிராவல் பண்ணா மட்டும் விஷயம் கிடையாது. இருக்கிற நேரத்துல காலத்துல கிடைக்கிற டைம் நமக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், என்னைக்குமே வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணிக்கணும். பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம் இல்லையா? ஏன்னா உங்க இடத்துல இருந்து ஒரு மேனேஜர் வர போறாங்க. யார் இடத்துல இருந்து? உங்க இடத்துல இருந்து ஒரு மேனேஜர் வர போறாங்க. இதே இடத்துல ஜாயின் பண்ண ஒரு பாசம் தான் குமார் ஜாயின் பண்ணி இப்ப என்ன பண்ண போறாங்க, இந்த இடத்துல மேனேஜர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பாருங்க, அவங்களால ஆக முடியும், என்னால ஆக முடியுது இல்ல. அது காரணம் என்ன அப்படின்னா அவரோட தைரியம் மட்டும்தான், கான்பிடன்ட் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது.
ஸோ புரியுதா? கிளாப் பண்ணிக்கோ. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த பிசினஸ்ல உங்களால பணத்தை தாண்டி எல்லாத்தையுமே சம்பாதிக்க முடியும். பணத்தை என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே சம்பாதிக்க முடியும். அதை சம்பாதித்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? உங்களுக்குள்ள நீங்க தைரியமா இருக்கணும். என்னவா இருக்கணும்? என்னைக்குமே தைரியமா இருக்கணும். இன்வைட்டிங் பண்ண என்னவா இருக்கணும்? என்னைக்குமே தைரியமா இருக்கணும். ட்ரைனர் ஆகிறதுக்கு என்னவா இருக்கணும்? என்னைக்குமே தைரியமா இருக்கணும். தைரியம் இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது. நான் எப்பவுமே பசங்கள்ட்ட சொல்லுவேன். இப்போ நான் நிறைய பேர் இருக்கீங்க, நான் சொல்றேன் சரிங்களா? என்னைக்குமே மைண்டுக்கும் மனசுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஆமாவா? ரைட்டா இல்லையா? அப்ப மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடும். மனசுக்கு நம்ம கொஞ்சமா தைரியம் கொடுத்தா மட்டும் போதும். மனசுக்கு என்ன கொடுத்தா மட்டும் போதும்? தைரியம் கொடுத்தா மட்டும் போதும். ஆமா, என்னால இன்வைட்டிங் கம்ப்ளீட் பண்ண முடியும், என்னால 100% பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடியும் அப்ப நம்ம தைரியமா இருந்தா மட்டும் போதும். மைண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடும். நமக்கு என்னதான் தேவை? என்னைக்குமே கான்ஃபிடன்ஸ், தைரியம் தான் தேவை. புரியுதா? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? உங்க இடத்துல ஒரு மேனேஜர் வர போறாங்க பாருங்க. மத்த இடத்துல போனோம் அப்படின்னா மறு சார் பேசி போனாங்க இல்லையா? எங்கேயுமே காட்டுறது கிடையாது. எனக்கும் இங்கதான் ஃபர்ஸ்ட் காட்டினாங்க, இங்கதான் ஃபர்ஸ்ட் எனக்கு போனஸ் கொடுத்தாங்க, இங்கதான் லீடர் ஆக்கினாங்க, இங்கதான் கோட் போட சொன்னாங்க, இங்கதான் மீட்டிங் பேச சொன்னாங்க, இங்கதான் மேனேஜர்னு சொல்லிட்டு அழகுபடுத்தினாங்க. ஆனா மத்த ஃபீல்ட்ல போனா யோசிச்சு பாருங்க, ஓனரை தாண்டி வேற யாருமே அந்த இடத்துல சக்சஸ் ஒரு பெரிய அளவுக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இன்னைக்கு ஜாயின் பண்ண பர்சனா இருந்தாலும் சரி, உங்களால 100% சக்சஸ் ஆக முடியும். ஆனா அதுக்கு நீங்க கான்பிடண்டா தைரியமா உங்களால பண்ண முடியும், நீங்க நம்பினா மட்டும்தான் முடியும். வேற எதுவுமே என்ன பண்ண முடியாது, அந்த விஷயத்துல மாத்தவே முடியாது. கிளியர்? பண்ணலாமா? பாருங்க, பெஸ்டா பண்ணுங்க சரிங்களா? அதனால எந்த அளவுக்கு நம்ம கான்பிடண்டா பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சக்சஸ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னோட ஜெனரல் மேனேஜர் லீடர்ஸ்லாம் கிளாப் பண்ணிக்கோ.